தமிழக அரசுக்கு 38 கோடி ரூபாய் கூடுதல் செலவா? வெறும் 7 தொகுதிகளுக்காக மீண்டும் தேர்தல் நடக்க வேண்டிய நிலை வருமா? தற்போது வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? வாங்க முழு விஷயத்தையும் பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக வெளியாகும் தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ராஜினாமாக்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டு இந்த தொகுதிகள் காலியாகும் சூழல் உருவானால் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகி வருகின்றன. இதைத் தொடர்ந்தே தற்போது பேசப்பட்டு வரும் முக்கிய விஷயம் இடைத்தேர்தலுக்கான செலவுதான். அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின்படி கடந்த சட்டப்பேரவை தேர்தல் நடத்த தமிழக அரசு 1000 கோடிக்கு அதிகமான தொகையை செலவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கணக்கிடும் போது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்த சராசரியாக சுமார் 5 முதல் 6 கோடி ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. அதே கணக்கில் 7 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் சுமார் 38 கோடி ரூபாய்க்கு அதிகமாக செலவாகலாம் என்ற கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த கூடுதல் செலவு அரசின் நிதி சுமையை அதிகரிக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. குறிப்பாக மக்கள் வரிப்பணத்தில் இருந்து மீண்டும் தேர்தலுக்காக பெரிய தொகை செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது தேவையற்ற நிதி சுமையாக மாறும் என்று சில பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பு இதற்கு வேறு விளக்கம் அளிக்கிறது. ஜனநாயக அமைப்பில் ஒரு தொகுதி காலியானால் அங்கு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டியது அவசியம் என்பதால் சட்டப்படி இடைத்தேர்தல் நடத்தப்படுவது இயல்பான நடைமுறை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதனால் தேர்தல் நடத்தப்படும் பகுதியில் ஏற்படும் செலவு என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளும் தீவிரமான கவனம் செலுத்தி வருகின்றன. தற்போது வெளியாகி வரும் தகவல் அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் கணிப்புகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையிலானவை. இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மீண்டும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து தேர்தலுக்கு செலவு செய்வது சரியா அல்லது இது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பங்காக பார்க்கப்பட வேண்டுமா?